இந்த 2 நாளா வந்து அப்படியே அப்படியே புரட்டி திரிக்கிறார். என்ன திரிக்கிறான்னா, நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம், திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். சினிமா துறையிலிருந்து வந்தவர் துணை முதல்வர் ஆவதா என உதயநிதி ஸ்டாலினை சீண்டும் வகையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு திமுக எம்பி ஆர் ராசா காட்டமாக பதிலடி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தன்னை ஆதவ் அர்ஜுன் இயக்குவதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அவர்தான் இயக்குனர். அவர் நல்லெண்ணத்தோடு இந்த கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு நினைச்சிருந்தா வேற எந்த கட்சியிலும் போய் சேர முடியும். அவரை நான் முதல்ல பார்க்கிற போது, அவருடைய அலுவலகத்தில் பார்க்கிற போது எனக்கு வியப்பா இருந்தது. என்ன வியப்புனா, ஒரு பக்கம் காந்தி சிலை, இன்னொரு பக்கம் அம்பேத்கர் சிலை வச்சிருந்தார். காந்தி சிலையும் அம்பேத்கர் சிலையும் ஒரு இடத்துல இருக்காது. ஏன்னா 2 பேரும் அப்படி ஒரு கான்ட்ராடிக்ஷன் உள்ள தேசிய தலைவர்கள். காந்தின்னா அம்பேத்கருக்கு பிடிக்காது, அம்பேத்கர்னா காந்திக்கு பிடிக்காது. இது என்ன இவ்வளவு பெரிய முரணா இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறம் அவருடைய அலுவலகங்கள்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் வச்சிருந்தார். நாம வந்து இப்ப பேசக்கூடிய அந்த முகப்புரை இருக்கு இல்லையா, அந்த முகப்புரையை அவர் ஃப்ரேம் பண்ணி எல்லா இடங்களையும் வச்சிருந்தார். எந்த தலித் இயக்கத்தோடு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. முதல்ல நான் பார்க்கிற போதே, அதற்கு முன்பே அவருக்கு அம்பேத்கரை பிடித்திருந்தது. எண்ணத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக இன்றைக்கு போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிலே நான் திருமாவளவன் தலைமையை ஏற்று செயல்பட விரும்புகிறேன் என்று அவர் முன்வந்தார் என்பதுதான் உண்மை. அவங்களுக்கு என்னன்னா, ஏன் இவர் போய் ஒரு அதிமுக சேர்ந்திருக்கலாமே, காங்கிரஸ்ல சேர்ந்திருக்கலாமே, திமுகவிலே நீடிச்சிருக்கலாமே, இப்படிலாம் போய் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்றதுனால திருமாவளவனை நாம வந்து ஒரு சாதி கட்சின்னு பிராண்ட் பண்ண முடியாம போகுதே. அவர் ஆதவ் அர்ஜுன் தான் பேர் வச்சிருக்கிறார். இவனுனா அர்ஜுன் ரெட்டின்னு எழுதுறானு சேர்த்து. அவர் ஒரு இடத்துலையும் சாதி பேரை சொன்னது கிடையாது. அவனு கண்டுபிடிக்கிறானு போட்டு பூத கண்ணாடி வச்சு. அவர் வளர்ந்த முறை வந்து, அவர் வாழ்ந்த முறை, கற்ற முறை எல்லாம் பேசியிருக்காரு. ஒரு நாள் எனக்கு வந்து சாதிய வட்டமே எனக்கு நட்பு கிடையாது, உறவே கிடையாது. அந்த சாதியாடும் எனக்கு வந்து நெருக்க கிடையாது. அப்படி ஒரு உணர்வே எனக்கு இதுவரையிலும் வந்தது இல்லை. அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். எந்த சாதி சங்கத்தோட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.